பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, எவ்வளவு நேரங்கிறது இரண்டாவது மேட்டர். நம்ம தொடர்பு எல்லைக்கு வெளியே இருக்கிறோமா உள்ளே இருக்கிறோமா? இயேசுவை பாருங்கள். இந்த கொஞ்ச நேரத்தில் தூங்கி எழும்பி காலையில வருவாங்கனால அது கொஞ்சம் பரவாயில்ல. இந்த ராத்திரியில வர போகிறார்கள். இயேசுவுக்கு அது நன்றாய் தெரியும். காரணம் யூதாஸ் எழுப்பி போயிட்டான். அவன் போய் கொஞ்ச நேரத்தில் கூட்டி கொண்டு வர போகிறான். இது இந்த ராக்காலம், இயேசுவை பிடிக்கிற காலம். அந்த நேரத்தில் அவர் சீஷர்கள்ட்ட சொல்லுவாரு, 1 மணி நேரமாவது. அப்போ இயேசு கிறிஸ்து அந்த 1 hour சொன்னது எப்போ தெரியுமா? அவருக்கு நேரம் இல்லாத போது. நமக்கு நேரம் இருக்கும் போதே 1 மணிக்கு பிச்சி பிச்சி பிச்சி, காலையில 15 நிமிஷம், மதியம் 15 நிமிஷம், எவ்வளவு நேரம் ஆச்சு? அரை மணிக்கு. இன்னைக்கு 35 நிமிஷம். அப்போ நைட் எவ்வளவுதான் பண்ண போதும்? இந்த மெடிசின் போடுற மாதிரி. இயேசுவுக்கு டைமே இல்லாத டைம். அவர் என்ன கேட்கிறார்? இப்போ உனக்கு நேரமே இல்லை பேதுரு, அதனால ஹல்லேலூயா. அந்த ஆபிரகாம் கத்தியோட நிறுத்தி இருக்கலாம். சிலர் அப்படி பார்க்கிற பார்வை அப்படிதான் இருக்கு. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில இயேசுவும் ஜெபமும் என்று எடுக்கும் போது இது எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியமா இருக்கிறது. நாமும் நம்முடைய பிரேயர் லைஃபும் அப்படி எடுக்கும் போது நமக்கு எல்லாமே கைகூடி வந்தால் 1 மணி நேரம் திகைப்பது, 1 மணி நேரம் கம்ப்ளீட் பண்றதே நமக்கு சேலஞ்சா இருக்குல்ல லைஃப்ல. இயேசுவுக்கு டைமே இல்லை. கொஞ்ச நேரத்தில் பிடிக்க வராங்க. அப்படி டைம் இல்லாத நேரத்தில் கூட அவர் மினிமம் 1 hour ஸ்பெண்ட் பண்றார். அதன் அர்த்தம் என்ன? ஜெபம் இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை, ஜெபம் இல்லாத வாழ்க்கை உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கையே இல்லை. ஹல்லேலூயா. ஒரு பாட்டு பாடுவோமே, ஜெப ஆவி என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா, ஜெப ஆவி என்னில் ஊற்றும் ஆமென், ஜெப சிந்தை என்னில் தாரும். உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். உறங்காத உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும். அன்பு உள்ளமே, பெற்றோரை உங்க கையில பிள்ளைகளை நம்பி கொடுத்திருக்கும் போது நம்மால 1 மணி நேரம் ஜெபிக்க முடியலன்னு அந்த பிள்ளைகளுக்கு என்று நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஃபியூச்சர் நமக்கு முன்னாடி பெரிய கேள்விக்குறியா இருக்கும் போது நம்மால 1 மணி நேரம் ஜெபிக்க முடியவில்லை என்றால் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? சோதனைக்கு உட்படாதபடிக்கு, சோதனைக்கு உட்படாதபடி, உட்பட்ட பிறகு ஒண்ணும் பண்ண முடியாது. உட்பட்ட பிறகு ஒண்ணுமே பண்ண முடியாது. சோதனைக்கு உட்பட்டுட்டோம் வைங்கள, மறுதலிக்காம இருக்கிறது சேலஞ்சான காரியம். மறுதலிக்காம இருக்கிறது சேலஞ்சான காரியம். சோதனைக்கு பேதுரு உட்பட்டுருவான். உட்பட்டதுக்கு அப்புறம் அந்த நெருப்பு மூட்டுற இடத்துல போய் உட்கார்ந்து இருந்து பேதுரு 1000 ஸ்தோத்திர பலி சொல்லிட்டு இருந்தாரா? இயேசுவை நினைக்கிறதுக்கே முடியல. இயேசுவை நினைக்கவே முடியல. இயேசு அப்படி எனக்கு தெரியாதுன்ட்டா. மறுதலிக்காம இருக்கிறதே பெரிய சேலஞ்சான விஷயம். எனக்கு ஆண்டவர் ஏதாவது செய்யணும். எல்லாருடைய எதிர்பார்ப்பும் அதுதான். ஆனா நம்மளால நம்ம லைஃப்ல பிரேயர் இல்லைன்னா நம்ம எதை வச்சு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்? இயேசுவை பாருங்க. அவர் வைத்து போன அந்த அடிச்சுவடை பாருங்கள். அந்த இரவுல ரொம்ப பிஸியான இரவு, பதட்டமான இரவு, ரொம்ப ஒரு முக்கியமான இரவு, டைமே இல்லாத இரவு. டைம் இல்ல. ஏன் ஜோம் பண்ணலன்னு கேட்ட நாம சொல்றதுலாம் டைம் இல்ல.
டைம் இல்லாத இடத்துல அவர் 1 hour ஸ்பெண்ட் பண்றார் பிரேயருக்கு. டைம் இருந்தா இரவு முழுவதும் ஜெபிக்கிறத பைபிள்ல பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம் நிலையை உணர்ந்து நம்ம இதுக்கெல்லாம் கிருபையை கேட்கணும். இந்த செய்தி வந்து கொண்டிருக்கும் போதே உங்க இருதயம் கிருபையை கேட்கட்டும். ஆண்டவர், என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஜெப அனுபவம் உண்டாகட்டும் ஆண்டவரே, ஜெப அனுபவம் உண்டாகட்டும் அப்பா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். முதல்